வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்கா பிரதமரின் அதிகாரபூர்வ அலரி மாளிகையில் தேசிய பொங்கல், யாழ்ப்பாணத்தில் வடமாகாண பொங்கல் என நேற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியவர்களின் பிரசன்னங்களுடன் ஆட்சி தரப்பின் அரசியல் பொங்கல் உலைகள் பொங்கிக் கொண்டன. வடக்கில் மன்னார், யாழ்ப்பாணம் என நேற்றும் இன்றும் நின்ற அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தனது சொந்த சமூக ஊடக கணக்கில் தான் பங்கெடுத்த நிகழ்வுகளை உடனுக்குடன் பதிவேற்றியும் கொண்டார். இலங்கையில் எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைவரும் மதிப்புடன் இலங்கையர்கள் என வாழக்கூடிய இனவாதமற்ற ஒரு தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த நாட்டை கட்டியெழுப்புவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்ற முத்தாய்ப்பு செய்தியுடன் வேலணை மற்றும் மானிப்பாய் நிகழ்வுகள், மன்னார் நிகழ்வுகள் உட்பட்ட செய்திகளை அவர் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டார். இன்று காலை அனுரகுமார திசாநாயக்கா பலாலி அந்தனிபுரம் பகுதியில் அரை காட்சட்டை அணிந்து நெடிதுயர்ந்த ஒரு ஆயுத சீருடைக்காரருடன் நடைப்பயிற்சி செய்தபோது அந்த பகுதியில் நின்ற மக்களுடன் கைகுலுக்கி செல்வி எனப்படும் சுயபடங்களை எடுக்கவும் அவர் அனுமதியை வழங்கிக் கொண்டார். அதன் பின்னர் இன்றும் 2 நிகழ்வுகளில் யாழில் அனுர பிரசன்னப்பட்டார். தனது யாழ் பயணத்துக்கு முன்னர் நேற்று மன்னாரில் நின்ற அனுரகுமார திசாநாயக்கா அங்கு தனியார் நிறுவனம் ஒன்றால் நிர்மாணிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் காற்றாலைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட 20 மெகாவாட் மின்சாரத்தை ஸ்ரீலங்காவின் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்த போது இந்த திட்டம் இந்தியாவின் அதானி குழுமம் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களால் நிர்மாணிக்கப்படாமல் முழுக்க உள்நாட்டு நிறுவனத்தின் திட்டம் என்பதிலும் அவருக்கு உள்ளூர மகிழ்வு இருந்ததை அவரது சமூக ஊடக பதிவில் நோக்க முடிந்தது. இதே சமகாலத்தில் அதே மன்னாரில் இன்னொரு புதிய 50 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்துக்கும் அனுர நேற்று அடிக்கல் நாட்டிய பின்னர்தான் யாழ்ப்பாணத்துக்கு நகர்ந்திருந்தார். சும்மா சொல்லக்கூடாது. அனுரவின் யாழ்ப்பாணம் மீண்டும் ஒருமுறை மக்கள் திரட்சிக்குரிய செல்வி நிழல் படங்களையும் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டன. இதுவரை ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பில் இருந்த, இல்லையென்றால் கொழும்பு அதிகார மையத்தில் இருந்த அரசு தலைவர்களுடன் ஒப்பிடும்போது தான் தமிழ் மக்களின் மனங்களை வென்ற ஜனநாயகன் என்ற தோற்றப்பாட்டையும் அனுரவின் வடபகுதி பயணம் உருவாக்கியிருந்தது. அக்கறை ஜனநாயகன் குறித்தல்ல, இக்கரை ஜனநாயகன் குறித்த விடயம் இது. ஆனால் இது அனுரவுக்காக தானாக சேர்ந்த கூட்டமா அல்லது அவரது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் தோழர்களால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டமா என்பதில் வாத பிரதிவாதங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. செல்விகள் இல்லாத அன்றோ ஒரு காலத்தில் இதனை விட அதிகமாக அப்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி தலைவராக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு மக்கள் திரள்நிலை இருந்ததும், அன்று வடக்கில் சந்திரிகா மாலை, சந்திரிகா காப்பு என தமிழர்களும் ஆவல்பட்ட ஒரு காலம் இருந்தது என்பதையும் இந்த வேளை நினைப்பூட்ட வேண்டும். எனினும் இவ்வாறான நிகழ்வுகளெல்லாம் கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்றது என்பதை அறிந்தும் அறியாமல் இப்போதைய சில யூடியூப்காரர்கள் ஆகா ஓஹோ இதுவல்லவோ அனுரவுக்கு கூட்டம் என்ற தமது நுட்பமான இன்ஃப்ளூயன்ஸ் தகவல்களையும் சொல்லிக்கொள்ள தவறவில்லை. ஆள் பழுத்தால் அங்கே கிளி, அரசு பழுத்தால் இங்கே கிளி என இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிளிகள் முன்னர் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் எனவும் இப்போது அனுர எனவும் பற்றி கொண்டு நிற்பது அவர்களின் சமூக ஊடக கணக்குகளுக்குரிய ஆதரவை பெருக்கும் நோக்கத்துக்குரியது என்பதும் தர்க்க ரீதியான ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடும். ஆனால் நேற்றைய பொங்கல் நாளிலும் காணாமல் போன தமது உறவுகளுக்காக அவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் போராடிய காட்சிகள் குறித்த செய்திகளையெல்லாம் இவர்கள் வழங்கியிருக்கின்றார்களா என்பதும் ஒரு ஐயத்துக்குரிய விடயம். இதற்கிடையே நேற்று அனுரவின் யாழ்ப்பாண நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியான தமது கட்சிக்கு அழைப்பிதழ் வந்தாலும் அந்த நிகழ்வை தாம் புறக்கணிப்பதாக நானும் ஜெயிலுக்கு போறேன் வடிவேலு பாணியில் சொல்லிக்கொண்ட தமிழரசு கட்சியின் சுமந்திரன் இந்த புறக்கணிப்பு காரணமாக அரசாங்கத்தின் பிரஜாசக்தி திட்டத்தை சொல்லிக்கொண்டார்.
கடந்த வருடம் அரசாங்கம் இந்த பிரஜாசக்தி திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது சர்ச்சைகளும் கூடவே பிறந்து கொண்டன. தமது பிரஜாசக்தி திட்டம் மக்களால் மக்களுக்கான என்ற அடிப்படையில் இருப்பதாக அனுர தரப்பு குறிப்பிட்டுக் கொண்டாலும், அதாவது ஆட்சி தரப்பு குறிப்பிட்டுக் கொண்டாலும், உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னால் தீவிரப்பட்ட இந்த திட்டத்துக்குரிய நோக்கங்கள் வேறு விதமாகவும் கூறப்பட்டன. வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட தமக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் பெரிதும் கிட்டிக்கொள்ளாத இடங்களில் ஆட்சி தரப்பு இந்த பிரஜாசக்தி திட்டத்தின் ஊடாக நேரடியாக மத்திய அரசை உள்ளூராட்சிகளில் பதியமிட களம் இறக்கியதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்திருந்தன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த பிரஜாசக்தி என்ற கமுக்க திட்டம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில்தான் இந்த பிரஜாசக்தி திட்டம் ஊடாக ஜேவிபி கிராமங்களில் ஊடறுப்புகளை செய்வதாகவும் ஜேவிபியை கிராமங்களில் வளர்த்தெடுக்க அரசாங்கம் இந்த திட்டத்தை மறைமுகமாக பயன்படுத்துவதாகவும் இது தமிழ் பகுதிகளிலும் இடம்பெறுவதாகவும் தமிழரசு கட்சி விசனப்படுகின்றது. இதனால் பிரஜாசக்தி என்ற பெயரில் அரச இயந்திரங்களுக்கு சமாந்தரமாக தமது தரப்பை சார்ந்தவர்களை கொண்டு அரசாங்கம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களை மடைமாற்றிக் கொள்வதாக, அதாவது திசை திருப்பிக் கொள்வதான விமர்சனங்களும் கிளம்பிய நிலையில்தான் இப்போது இதே பிரஜாசக்தி திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்ல போவதாக நேற்று சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டார். நேற்றைய அரசியல் பொங்கல் நிகழ்வுகளில் தமிழரசு பங்கெடுக்காமல் விட்டாலும் 2009க்கு பின்னர் ஸ்ரீலங்கா நடத்திய நல்லிணக்க பொங்கல் காட்சிகளில் தமிழரசு காட்சிக்காரர்கள் பங்கெடுக்காமல் இல்லை என்பதை வரலாறு சில தடவைகள் நிரூபித்திருக்கின்றது. 2015 இதே பொங்கல் காலப்பகுதியில் இலங்கை தீவில் மஹிந்தவன் ஆட்சி அகற்றப்பட்ட பின்னர் இலங்கை தீவுக்கு அப்போதைய பாப்பரசர் சென்ற நாட்களின் சரி, பின்னர் மைத்திரி ரணிலின் நல்லாட்சி எனப்படும் ஜெகப்பாலன ஆட்சி காலத்திலும் சரி, அப்போது பிரித்தானியாவின் புதுநிலவாய இராஜாங்க அமைச்சராக இருந்த ஹியூகோ ஸ்வேர் போன்றவர்களின் மேடை பிரசன்னங்களுடன் நல்லிணக்க பொங்கல், தேசிய பொங்கல் என கொழும்பு அதிகார மையத்தின் அரசியல் பொங்கல்கள் நடத்தப்பட்ட போது இதே தமிழரசு கட்சி அந்த பொங்கல் விழாக்களில் பங்கெடுத்து அடுத்த பொங்கலுக்கிடையில் தீபாவளிக்கிடையில் புதிய அரசியலமைப்பு ஊடாக தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை செய்தியை சொல்லிக்கொண்ட வரலாற்று பதிவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அன்று முதல் பல பொங்கல் பிரசன்னங்களில் தமிழரசு கட்சி பங்கெடுத்து கொண்டாலும் ஏனோ தெரியவில்லை, நேற்று அனுரவின் யாழ்ப்பாண பொங்கல் தமிழரசு கட்சிக்காரர்களுக்கு கசந்ததால் அவர்கள் அந்த பொங்கல் நிகழ்வுகளில் பிரசன்னப்பட்டுக் கொள்ளவில்லை. இதற்கிடையே திருமலையில் அடாவடியாக ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துக்காக சிறைச்சாலையில் தற்போது உள்ளே உள்ள பலாங்கொட கசப்ப தேரர் நேற்று முதல் சிறைச்சாலையில் தனது உணவை புறக்கணித்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்ததான செய்திகள் வந்துள்ளன. ஆனால் அவரது இந்த சாகும் வரையிலான உண்ணாநிலை போராட்டம் எந்த அளவுக்கு செல்லும் என்பதும், இது விமல் வீரவன்சபாணியில் விரைவில் முடிவடையும் போராட்டமாக மாறும் என்ற ஊகங்கள் இருந்தாலும் இந்த உண்ணாநிலை செய்தி விளக்கமறியில் சிறைச்சாலை ஊடாக திருமலை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதும் கடும்போக்கு சண்டிய அட்மிரல் வீரசேகர போன்றவர்கள் தென்பகுதியில் இந்த விடயத்தை மையப்படுத்தி சிங்கள மகா ஜனதாவை உசுப்பேற்ற முனைகின்றனர். இலங்கை என்ற சிங்கள பௌத்த நாட்டில் பௌத்த மதத்துக்காக குரல் கொடுத்த பிக்குகள் சிறையில் அடைக்கப்படுவது புத்த சாசனத்துக்கு முரணானது என்ற கருத்தினூடாக அட்மிரல் வீரசேகர சிங்களவர்களை உசுப்பேற்றிக் கொள்ள முனைந்தாலும் இந்த உசுப்பேற்றல்கள் இப்போதைக்கு வெறும் ஊடக செய்திகளாக மட்டுமே அதிர்ந்து அடங்கி கொள்ள தலைப்படுகின்றன. கடந்த நவம்பரில் திருமலை கடற்கரை ஓரத்துக்கு அருகில் இந்த புத்தர் சிலை அடாவடியாக வைக்கப்பட்டமை ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு சட்டத்தை மீறிய ஒரு சட்டவிரோத நகர்வு என்ற அடிப்படையில் தான் கசப்ப தேரர் உட்பட்ட 4 காவிகளுக்கும் அவர்களின் அல்லக்கை அரசியல் முகங்களுக்கும் என மொத்தமாக 9 பேருக்கு நேற்று முன்தினம் முதல் உள்ளே உள்ள ஒரு தீர்ப்பை திருமலை நீதிமன்றம் வழங்கியமை இங்கு முக்கியமான விடயம். இந்த தடுப்பு காவல் ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசனத்துக்கு முரணானது என்ற நிலைப்பாட்டுக்கு முன்னர் அதே நாட்டில் உள்ள கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறிய ஒரு சட்டவிரோத நகர்வின் அடிப்படையிலேயே தவிர இந்த நீதிமன்ற தீர்ப்பு தமிழர்களுக்காக இல்லை என்றால் அவர்களின் அரசியல் உரிமைக்காக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அல்லது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். அதாவது ஸ்ரீலங்காவின் சட்டத்தை இந்த பிக்குகளும் அவர்களின் ஆதரவாளர்களின் மீறினார்கள் என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை இந்த தடுப்பு காவல் தடை சட்டத்தை அவர்களுக்கு பிரயோகித்த நிலையில் அதன் பின்னால் ஒரு தர்க்கம் உள்ள பின்னணியில் இந்த விடயத்தை இனவாத நோக்குடன் அட்மிரல் வீரசேகர போன்றவர்கள் சிங்களவர்களை உசுப்பேற்ற முனைவதும் தெரிகின்றது. உள்ளூரில் இவ்வாறான உசுப்பேற்றல்கள் வர தமிழர் தாயக பகுதியில் உள்ள அருகம்குடாவை விட
தென்பகுதி கடற்பரப்பு தான் அமெரிக்கர்கள் உல்லாசமாக இருக்கவும் சர்ஃபிங் எனப்படும் அலைச்சறுக்கு விளையாட்டை விளையாடவும் உகந்த இடம் என்ற ஒரு சான்றிதழையும் அதேபோல தித்வா சூறாவளி பாதிப்புகளை சரி செய்வதற்காக இதுவரை அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட நிதியுதவிகளுக்கு மேலதிகமாக இன்னும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வழங்கப்படும் என்ற வாஷிங்டனின் செய்தியையும் சொல்லிவிட்டு தனது 4 வருடகால கொழும்பு மிஷனை முடித்துக்கொண்டு அமெரிக்க தூதர் ஜூலி சங் இன்று இலங்கையில் இருந்து பறந்திருக்கின்றார். தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கை அமெரிக்காவுக்குரிய ஒரு முக்கியமான இந்தோ பசிபிக் பங்காளியாக வந்திருப்பதால் தனது 4 வருட மிஷனை விட இனிமேல் அமெரிக்க மிஷன் இலங்கையில் தீவிரப்படும் என்பதையும் ஜூலிசங் மறைமுகமாக சொல்ல தலைப்படுவது போல தெரிகின்றது. இது இந்தியாவுக்கும் ஒரு மறைமுக செய்தியாக மாறக்கூடும். ஆனால் கிழக்கின் அர்கங்குடா கடலை விட அலைச்சருக்கு அதாவது சர்விங் விளையாட்டுக்கு தென்பகுதி கடல்தான் உசர்த்தி என தனது தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஜூலிசங் ஒரு செய்தியை வெளியிட்டமை பொத்துவில் அர்கம்குடாவில் இருந்து இஸ்ரேலியர்களும் இனிமேல் தெற்குக்கு நகர வேண்டும் என்ற இலக்கை கொண்ட செய்தியாக இருக்கக்கூடுமோ என்ற ஐயங்களை எழுப்பிக் கொள்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் அர்கம்குடா பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு நம்பகரமான தகவல் எச்சரிக்கை கிடைத்தது என்ற அடிப்படையில் இதே ஜூலிசங் ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பொத்துவில் அர்கம்குடா கடலுக்குரிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அதே போல மறு அறிவிப்பு வரும் வரை அமெரிக்கர்கள் அர்கம்குடாவுக்கு செல்வதற்கு பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஆனால் ஸ்ரீலங்காவின் கோரிக்கையால் அந்த எச்சரிக்கை பின்னர் மீளெடுக்கப்பட்ட நிலையில் தனது பதவிக்காலத்தை இறுதி செய்து இலங்கையிலிருந்து பறக்கும் போதும் அர்கங்குடாவை விட தென்பகுதி கடல்தான் அலைச்சறுக்கு உகந்தது என்பதால் அமெரிக்கர்களே இஸ்ரேலியர்களே இனிமேல் தென்பகுதிக்கு நகருங்கள் என்ற மறைமுக செய்தியை ஜூலிசங் சொல்வதாக கூறப்படுகின்றது. அதுவும் அர்கங்குடா பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஜூதர்களின் சபாத் இல்லம் கடந்த 10ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டு மீண்டும் அந்த இடம் பொத்துவிலை சேர்ந்த முஸ்லீம் ஒருவரின் கைகளுக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில்தான் அர்கம்குடாவை விட தென்பகுதி கடற்கரைகளைத்தான் அமெரிக்கர்கள் நாட வேண்டும் தேட வேண்டும் என்ற பரிந்துரையுடன் ஜூலிசங் இன்று இலங்கையை விட்டு பறந்தமை சற்று மாத்தி யோசி பாணியிலான நகர்வாக நோக்கப்படுகின்றது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரானில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற தீவிரமான அரச எதிர்ப்பு போராட்டங்களில் 2400 பேருக்கு மேல் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை தணிந்து நாடு இயல்பு நிலைக்கு திரும்புவதாக ஈரானிய ஆட்சியாளர்கள் காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவோ ஈரான் மீதான இராணுவ தலையீட்டுக்கு தயாராக இருப்பதான செய்திகளைத்தான் வெள்ளை மாளிகையில் இருந்து குறியீட்டு செய்திகளாக வழங்க தலைப்படுகின்றது. எனினும் இந்த முருகலை தவிர்க்க பல அரபு நாடுகள் கடந்த 72 மணி நேரமாக தீவிரமான ராஜதந்திர முயற்சிகளை வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் எடுத்ததான புதிய செய்திகளும் வந்துள்ளன. இதன் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை 800 போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொள்வதை ஈரான் மீளெடுத்ததாக வெள்ளை மாளிகை கூறிக்கொள்கிறது. இந்த நிலையில் ஈரானில் இராணுவ ரீதியாக தலையீடுகளை செய்ய வேண்டாம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்பிடம் கோரியதாகவும் புதிய செய்திகள் புரிதாக வருகின்றன. எனினும் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவது குறித்த திட்டங்களை இன்னமும் முற்றாக கைவிடாத டொனால்ட் ட்ரம்ப் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் ஒரு தாக்குதல் கடல் அணியை அதாவது ஆர்மடாவை மத்திய கிழக்கு பகுதிக்கு நகர்த்துவதாக தெரிகின்றது. இதுவரை தென்சீன கடலில் நின்ற ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் அணி தற்போது ஏவுகணை கப்பல்கள், விமான எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உள்ளடக்கி ஒரு அணியாக மத்திய கிழக்கு நகர்வதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவை ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்தித்துக் கொண்ட போது தனக்கு வழங்கப்பட்ட சமாதான நோபல் பரிசுக்குரிய விருதை அவர் ட்ரம்பிடம் கையளித்தமை புதிய சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. இந்த பதக்கம் தற்போது ட்ரம்பிடம் உள்ளதாக தெரிகிறது. தான் செய்த பணிக்காக மரியா தனக்குரிய நோபல் பரிசை தன்னிடம் வழங்கி மரியாதைக்குரிய ஒரு அற்புதமான செயலை செய்ததாக ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ட்ரம்பை பொறுத்தவரை நீண்ட காலமாகவே அவர் அமைதிக்கான நோபல் விருதை விரும்பி வந்தாலும் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நோபல் விருது வேறு ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாதது, அது மாற்றப்பட முடியாதது என்பதை மச்சோடா தனது நோபல் பரிசு பதக்கத்தை ட்ரம்பிடம் கையளித்த பின்னர் நோபல் விருது குழு அறிவித்துள்ளது.
இந்த நிலையில் கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் ட்ரம்பின் 2வது பதவிக்காலத்தை சடுதியாக முடிவுக்கு கொண்டு வரும் என்ற எச்சரிக்கைகள் அமெரிக்க செனட்டர்களிடமிருந்து வர தலைப்படுகின்றன. ட்ரம்ப் கிரீன்லாந்து உட்பட்ட வடதுருவ பிரதேசத்தை பலவந்தமாக கைப்பற்ற முயலக்கூடும் என்ற ஊகங்கள் வலுவடைந்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்கள் தற்போது டென்மார்க்குடன் கூட்டு இராணுவ பயிற்சிகளுக்காக தற்போது கிரீன்லாந்துக்கு சென்று வருகின்றன. பிரான்ஸ், நோர்வே ஆகிய நாடுகள் ஏற்கனவே தமது துருப்புக்களை கிரீன்லாந்துக்கு அனுப்பிய நிலையில் ஜெர்மனி, பின்லாந்து, ஸ்வீடன், பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து உட்பட்ட நாடுகளும் கிரீன்லாந்துக்கு படைகளை அனுப்பும் நோக்கங்களை இப்போது அறிவித்துள்ளன. இறுதியாக பிரித்தானியாவில் கன்சர்வேட்டிவ் கட்சி, அதாவது பழமைவாத கட்சி, தனது முக்கியமான முகங்களை படிப்படியாக நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சியிடம் இழந்து வருவதை ஆதாரப்படுத்தும் காட்சிகளும் செய்திகளும் வருகின்றன. அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் அமைச்சரான ராபர்ட் ஜென்ரிக் இப்போது ரிஃபார்ம் யூகேயில் இணைவதாக அறிவித்திருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் நாட்டை உடைத்து வாக்காளர்களை காட்டி கொடுத்ததான குற்றச்சாட்டுடன் அவர் ரிஃபார்ம் யூகேக்கு தாவி இருக்கின்றார். பல மாதங்களாகவே பிரித்தானியாவில் வெளிவரும் தேசிய கருத்து கணிப்புகளில் தொடர்ந்தும் நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் யூகே முன்னணியில் இருக்கும் நிலையில் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து சில முகங்கள் அந்த கட்சிக்கு தாவிய நிலையில் இந்த தாவல்களில் 2வதாக தாவிய முக்கியமான டோரி எம்பியாக ஜென்ரிக் மாறியுள்ளார். இந்த வார ஆரம்பத்தில் முன்னாள் நிதியமைச்சர் நதீம் ஜஹாவியும் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ஃபராஜின் ரிஃபார்ம் யூகேக்கு தாவிய நிலையில் இந்த புதிய கட்சி தாவல் இடம்பெற்றுள்ளது. இது பெனோடக்கின் தலைமைத்துவத்துக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியில் புதிய சவால்களை உருவாக்கி உள்ளதாக கூறப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.